கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக பிரசங்கி 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். மிகவும் வாசனையானது பரிமள தைலம். அதை செத்த ஈக்கள் நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். இப்போ ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவர்களையும் சொற்ப மதீனம் இந்த செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான காரியங்களை சொற்ப மதீனம் செய்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை ஆதாரமாக கொண்டு சொற்ப மதீனம் என்கிற தலைப்பில் வேதத்தில் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவர்கள் சொற்ப மதீனத்தினால எப்படி அவர்களுடைய ஜீவியத்தில் இந்த நாரி கெட்டு போகிற அனுபவம் உண்டானது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவாவை குறித்து நல்ல காரியங்கள் அதிகமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களை எல்லாம் படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் நோவாவை குறித்து அவர் சாட்சியாய் சொன்னார். நோவாவை குறித்து மனஸ்தாபப்படவில்லை. நோவாவை சிருஷ்டித்ததற்காக அவர் சந்தோஷப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. உலகத்திலே மனிதனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். உலகத்திலிருந்து அனைவரை குறித்தும் அவருக்கு உள்ளத்துல ஒரு மனஸ்தாபம் காணப்பட்டது. ஆனால் நோவாவை குறித்து அவர் மனஸ்தாபப்படவில்லை. அவர் சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்டதான ஒரு ஜீவிய நோவாவுக்கு இருந்தது. 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நன்றாய் கவனிங்க தேவ பிள்ளைகளே, நோவாவை குறித்து கர்த்தர் மிகவும் சந்தோஷப்பட்டார். நோவாவை குறித்து கர்த்தர் சாட்சியிடுகிறார். நோவா தன் காலத்திற்குள் வாழ்ந்தவர்களுக்குள் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படி என்று சொன்னால் தேவனோடு அவன் நல்ல ஒரு ஐக்கியத்தில் உறவிலை காணப்பட்டான். சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பதற்கு சரியான மொழியாக்கும் அவரோடு அவன் நடந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்டதான பெரிதான ஒரு பாக்கியத்தை பெற்றவன் தொடர்ந்து பேழையை செய்ய சொன்னார். அவர் பேழை அப்படியே செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் 7ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாய் நீதிமானாய் கண்டேன். இந்த சந்ததியில் நான் சிருஷ்டித்த அனைத்து ஜனங்கள் மத்தியில இந்த சந்ததியில உன்னை நீதிமானாய் கண்டேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிதான ஒரு சாட்சி, எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். 5வது வசனம் சொல்லுகிறது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த வசனங்களிலெல்லாம் நோவாவை குறித்து நாம் நல்ல சாட்சிகளை கேட்கிறோம். நோவாவை குறித்து கர்த்தரே சாட்சியிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நோவா நான் இங்கே வாசித்தோம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். தொடர்ந்து நடந்த காரியம்,
அப்பொழுது காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிருந்த தன் சகோதரர்கள் இருவருக்கும் அறிவித்தான். அந்த நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேர் சேம், யாபேத், காம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு சகோதரர்களுக்கு அறிவித்தான். அவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது 24, 25 நோவா திராட்சரசம் வெறிதெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன், அவன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். நன்றாய் கவனிங்க. பிரசங்க வாக்கியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கனத்திலும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனும் நாரி கெட்டு போக பண்ணும். இங்கே நோவா கனம் பெற்றவர் தான், அவர் ஞானம் உள்ளவர் தான், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தவர் தான். ஆனால் சொற்ப மதியனும் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகிப்படுத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சொற்ப மதியினம் காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்துல அது நாரி கெட்டு போக பண்ணும் தேவ பிள்ளைகளே. இது ஒரு முக்கியமான செய்தி. இதை நீங்கள் கவனமாய் கேளுங்கள், கவனமாய் இதை கை கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சொற்ப மதியனும் நல்ல ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள், கனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனா குடும்பத்திலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு சொற்ப மதீனத்தின் நிமித்தம் வேதனையான அனுபவத்தை அவர்கள் அனுபவிக்கிறதை நான் பார்த்து இருக்கிறேன். அனைவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு சொற்ப மதீனத்திற்கு நாம் இடம் கொடாதவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே காம் செய்த காரியத்திற்காக கானான் சபிக்கப்படுகிறான், அவனுடைய மகனை நோவா சபிக்கிறான். இப்படிப்பட்டதான ஒரு சாபம் அந்த சந்ததிக்கு உண்டாவதற்கு இந்த நோவாவுடைய சொற்ப மதியனம் காரணமாக இருந்தது. திராட்சரசம் குடித்து அவர் வஸ்திரம் விலகி தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் இங்க நோவா காணப்பட்டது மிகவும் ஒரு வேதனையான காரியம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுவான அமளி பண்ணும், அதனால் மயங்கிற ஒருவனும் ஞானவான் அல்ல. திராட்சரசனால் மயங்கிற ஒருவனும் ஞானவான் அல்ல. நோவா ஞானம் உள்ளவர் தான், கர்த்தருக்கு முன்பாய் நீதிமானாய் காணப்பட்டவர் தான். ஆனால் சொற்ப மதியனும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு நாரி கெட்டு போகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வந்தது. தேவ பிள்ளைகளே, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சொற்ப மதியனம் காணப்படுகிறதா? நோவா எப்படிப்பட்டவன்? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான நோவாவுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு சொற்ப மதியனும் இந்த மதியனத்தினா தன்னுடைய மகனை சந்ததியை சபிக்கிறா. அது அப்படியே அந்த சாபம் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு சொற்ப மதியனத்திற்கு இடம் கொடாதவர்களாய் நாம் காணப்படுவோம். நாம் கர்த்தர் ஞானம் தந்திருக்கிறார், நாம் ஞானம் உள்ளவர்களாய் காணப்படலாம். கர்த்தர் நமக்கு சில கனத்தை தந்திருக்கிறார், நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படலாம். ஆனால் இந்த சொற்ப மதியனம் நமக்கு இருக்கும் என்று சொன்னார். அநேக பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான அனுபவம் காணப்படுகிறது. சொற்ப மதியனத்தினால அநேக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கடந்ததை நினைத்து பயன் இல்லை. ஆனால் சொற்ப மதியனத்திற்கு இடம் கொடாதபடி நான் கர்த்தருக்கு பிரியமானவருக்கு ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வதாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே சீனாய் மலையில மோசே கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். மோசே வருவதற்கு கால தாமதமானது. இங்கே மோசேயினால் மீட்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இங்கே
இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறாங்க, எகிப்து தேசத்திலிருந்து மோசே தான் எங்களை அழைத்து கொண்டு வந்தா. எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லை என்று சொல்லி, இப்பொழுது மோசைக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லை என்று சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்திருக்க வேண்டும், மோசைக்காக ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் ஆரோனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொல்லி. அதற்கு ஆரோன் 2வது வசனம், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இங்கே ஆரோன் இடத்துல இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆரோன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? மோசே சீக்கிரமாய் வருவா, பொறுத்திருங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். நான் 2வதாக இந்த ஆரோனுடைய சொற்ப மதீனத்தை உங்களுக்கு வேத வசனத்தின் மூலம் வழிகாட்ட விரும்புகிறேன். ஊழியராக இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, இங்கே ஆரோனுடைய சொற்ப மதீனத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய ஒரு அழிவை சந்தித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சொற்ப மதீனத்தின் நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கலாம், அநேக வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். சொற்ப மதீனம் என்ன என்று சொல்லி நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்த்து, இனி அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடி நம்மை காத்துக்கொள்ள இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இங்கே ஆரோன் செய்த காரியம், உங்களிடத்திலிருந்து எல்லா நகைகளையும் கொண்டு வாருங்கள், காதணிகள் ஆபரணங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னா, அங்கே 3வது வசனத்துல ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்து பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியில் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். எப்படிப்பட்ட ஆரோன்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆரோனை போன்று தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானா யாரும் ஏற்படுகிறதில்லை. ஆரோனை கர்த்தர் அழைத்தா, ஊழியத்திற்காக அழைத்தார், கனப்படுத்தினா. ஆரோனை போன்று தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானா யாரும் ஏற்படுகிறதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் 115ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆரோன் ஒரு மேன்மையான அனுபவத்தை பெற்றவன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன். இங்கே அவனுடைய சொற்ப மதியினும் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்களை வாங்கி சிற்ப கருவியில் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இங்கே கன்றுக்குட்டியை அங்கே உண்டு பண்ணினார்கள், அதுதான் நம்மை அழைத்து கொண்டு வந்தது, இதுதான் தெய்வம் என்று சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒருவேளை ஒரு சொற்ப மதியினம் உடையவர்களாக இருந்தாலும் இந்த ஆரோன் இதற்கு உடன்பட்டிருக்க கூடாது. இந்த ஆரோன் அந்த ஆபரணங்களை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து இங்க கன்றுக்குட்டியை உண்டு பண்ணுகிறான். எவ்வளவு பெரிதான வேதனையான காரியம்! இன்றைக்கும் கூட ஊழியர்களாக இருந்தாலும் சொற்ப மதியினத்தினால் ஜனங்களை சரியான வழியிலே நடத்தாதவர்களாய் காணப்படுகிறார்கள். தங்களுக்கு இஷ்டமான வழிகளிலே ஜனங்களை நடத்துகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஊழியராக இருந்தாலும் சரி, வசனத்திற்கு வெளியே ஒரு காரியத்தை சொல்வார்கள் என்று சொன்னா அந்த ஊழியர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த ஊழியர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பெரிய ஒரு ஊழியக்காரர் தான், ஆனா கன்றுக்குட்டியை வார்த்து இதுதான் தெய்வம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். சொற்ப மதியினும் நடந்தது. 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி. வேதனையான காரியம், என் இருதயம் மிகவும் வேதனைப்படுகிற ஒரு காரியம். கன்றுக்குட்டியை வார்ப்பித்து கன்றுக்குட்டிக்கு பலிபீடம் கட்டுகிறார் ஆரோனுடைய சொற்ப மதீனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, கனம் பெற்றவனாய் இருந்தாலும் ஞானத்தில் சிறந்தவனாய் இருந்தாலும் சொற்ப மதீனமும் நம்மை நாரி கெட்டு போக பண்ணும். இந்த காரியத்தை நிமித்தம் மோசே உபாகமத்தில் எழுதும்போது உபாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆரோனை கொல்ல பார்த்தாராம். சொற்ப மதீனம். இந்த சொற்ப மதீனத்தினால் நாம் அழிந்து போய்விடக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடப்பதற்கு நமக்கு அவர் ஞானத்தை தந்திருக்கிறார். ஆனால் சொற்ப மதீனத்தினால் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடக்கூடாது.
இங்க ஜனங்கள் அதற்கு முன்பு ஆடி பாடுகிறார்கள். அந்த 5வது வசனம், ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். இந்த வசனம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம், வார்த்தை. பலிபீடம் கன்றுக்குட்டிக்கு, பண்டிகை கர்த்தருக்கு. இன்றைக்கு அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக பண்டிகை கொண்டாடுகிறார்கள். கர்த்தருக்குள் மிகவும் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், நாங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா பலிபீடம் எதற்கு? பலிபீடம் கன்றுக்குட்டிக்கு, பண்டிகை கர்த்தருக்கு. இன்றைக்கு அநேக ஊழியங்களிலும் கூட, ஊழிய மேடைகளில இருக்கிற ஊழியர்கள் கூட செருப்பை கலட்டாம ஷூ கலட்டாம இருக்கிறாங்க. வேதனையான காரியம். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போடு என்று சொல்லி மோச இடத்தில் சொன்னாரே. இன்றைக்கு பெரிய ஊழியம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற ஊழியர்கள் கூட தேவனுக்கு பயப்படாதபடி, பலிபீடம் கன்றுக்குட்டிக்கு, பண்டிகை கர்த்தருக்கு. பலிபீடம் எதற்கு? மிகவும் கவனிக்க வேண்டிய காரியம். யாரும் சொல்லுகிறது கன்றுக்குட்டிக்கு பலிபீடம் கட்டி பண்டிகை கர்த்தருக்கு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அதிகமாய் பிரசங்கிக்கிற அநேக ஊழியர்கள் கூட ஒரு ஸ்டேஜ்னு சொன்னா அது பலிபீடம். அது ஆலயத்தின் பலிபீடமா இருக்கட்டும், ஒரு பொது இடத்துல ஒரு கன்வென்ஷன் ஸ்டேஜா இருக்கட்டும். மிகவும் வேதனையான காரியம். என் இருதயத்துல என்னை உணர்த்துகிற, உறுத்துகிற, வேதனைப்படுத்துகிற காரியம். ஷூ கலத்தாமல், செருப்பு கலத்தாமல். இந்த வசனத்தை நான் சொல்லும் போது என்னுடைய இருதயம் உணர்த்தப்படுகிறது. அதற்காக சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே. அவர் பரிசுத்த, அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். மோசேட்ட கர்த்தர் சொன்னா, மோசே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை நான் அழிக்க போறேன்னு சொல்லி மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறார். அதனால ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்துல 21வது வசனத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னா, மோசே ஆரோனிடத்துல இந்த காரியத்தை குறித்து விசாரிக்கிறார். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனே உமக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீரே. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது அறியோம் என்றார்கள். இதற்கு இவரு காரணங்களை சொல்லுகிறாரு, ஒரு சாக்கு போக்கை சொல்லுகிறாரு. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக ஆட்டம் பாட்டம் கொயரட்டீமணி அசிங்கமான ஆடைகளை அணிந்து, பலிபீடம் கன்றுக்குட்டிக்கு, பண்டிகை கர்த்தருக்கு, இங்க ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக, இன்றைக்கு காணிக்கைக்காக, ஜனங்கள் அதிகமாய் வர வேண்டும் என்பதற்காக, ஆரோன் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாதபடி ஜனங்களை காரணம் சொல்லுகிறார் மோசே இடத்துல. அங்க தொடர்ந்து நடந்த காரியம் நமக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்துல நாம் எப்படி காணப்படுகிறோம்? உபாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை, ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். இந்த சொற்ப மதியினத்தின் நிமித்தம் ஆரோனை போன்று அழைக்கப்பட்டால் ஒளி என்று சொல்லி ஒரு மேன்மையான அனுபவத்தை பெற்ற இந்த ஆரோன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஆரோன், ஆரோனுடைய கோல் துளித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஆரோன் சொற்ப மதியினத்தின் நிமித்தம் இன்றைக்கு கர்த்தர் அவனை கொல்ல வேண்டும் என்று இருந்தாராம். மோசே விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் அதற்கு இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆரோனுடைய சொற்ப மதியினத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். இதுல மோசையும் ஆரோனும் சேர்ந்து செய்த காரியம். ஆரோனுடைய சொற்ப மதியினத்தை வசனத்தின் மூலம் உங்களுக்கு வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறேன். இங்க எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்கிறது. ஜனங்கள் தண்ணீருக்காக அழுது கொண்டு இருக்கிறார்கள். மோசே, ஆரோன் மோசைக்கு முன்பாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், அழுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதும் இப்படிப்பட்டதான ஒரு குணம் உண்டு, குணம் காணப்பட்டது. கர்த்தர் எவ்வளவுதான் அற்புதங்களை செய்தாலும் கூட ஒரு பிரச்சனை வந்தபோது, பிரச்சனை வருகிற போது அவர்கள் அழுகிறது, முறுமுறுக்கிறது, மோசைக்கு விரோதமாய் பேசுகிறது. இன்றைக்கு
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கலாம். ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க சோர்ந்து போகாதீங்க, முறுமுறுக்காதீங்க. செங்கடலை பிளந்தவ, எரியகோட்டை உடைத்தவ, தண்ணீரை தர வல்லவ, கர்த்தரிடத்துல கேட்டு இருந்தா அவர் தண்ணீரை கொடுத்திருப்பா. இங்க நடந்த காரியம் என்ன என்று சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக அழுத பொழுது மோசே ஆரோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், 8வது வசனத்துல, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது தன்னிடத்திலிருந்து தண்ணீரை கொடுக்கும் என்று சொன்னார். இப்போ ஆரோனிடத்துல, மோசே இடத்துல ஆரோனிடத்துல சொல்லுகிறாரு, நீங்க கண்மலையை பார்த்து பேசுங்கள், அது தண்ணீர் கொடுக்கும் என்று சொல்லி நடந்த காரியம் என்ன? 10வது வசனத்துல, மோசே ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரர்களே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலை இருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை வாங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கர்த்தர் சொன்னார், பேச சொன்னார், இங்கே அடித்தான். சொற்ப மதியனும் ஆரோனையும் மோசையும் சேர்த்து சொல்லுகிறேன். மோசையுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது தடை பண்ணுகிறதா, ஆசீர்வாதத்தை இழந்து போகிற செயலாக இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய சொற்ப மதியனும் தேவ ஆசீர்வாதங்களை அது தடை பண்ணுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் சொற்ப மதியனம் என்ன? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து அநேக பேரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சொற்ப மதியினத்தினால இங்கே ஆரோனும் மோசேயும் கானானுக்குள் செல்லுகிற அந்த பாக்கியத்தை இழந்து போனார்கள். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் 12வது வசனத்துல, பின்பு கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அழைத்து கொண்டு போவதில்லை என்றார். சொற்ப மதியனும் பெரிதான ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணிட்டு, நம்முடைய வாழ்க்கையில சொற்ப மதியனும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போக பண்ணும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனாயிருந்தாலும் சொற்ப மதியனும் செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிறது போல நம்மை கெட்டு போக பண்ணும். முதலாவதாக நான் உங்களுக்கு நோவாவுடைய சொற்ப மதியனத்தை சொன்னேன். 2வதாக இந்த ஆரோன் மோசே என்பவருடைய சொற்ப மதியனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். வேதத்தில் அநேக பேரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 3வதாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். இதை சாராளுடைய ஆபிரகாமுடைய சொற்ப மதியனம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமை பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன், நான் பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதை விசுவாசித்தான். நான் உனக்கு சந்ததியை தருவேன் என்று சொன்னா விசுவாசித்தான். ஆனா 16ஆம் அதிகாரத்துல என்ன நடக்கிறது? விசுவாசிகளின் தகப்பன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய மனைவி சாரா இங்க சொற்ப மதியனும் பொறுத்திருக்க முடியல. கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை தந்தார் என்று சொன்னார், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். குறித்த நாட்களிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவா. அதனால நம்ம அவசரப்பட்டு நம்முடைய சொற்ப மதியனத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இங்க சாரா அடிமை பெண்ணாகிய இந்த ஆகாரை மனைவியாய் கொடுக்கிறார். இந்த ஆபிரகாமை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது நான் ஆபிரகாமை குறித்தும் சொல்லும் போது இது ஆபிரகாமுடைய சொற்ப மதியனமும் அதில் அடங்கி இருக்கிறது. நடந்தது என்ன? ஆகார் கர்ப்பம் தரிக்கிறார், சாராளை அற்பமாய் எண்ணினாள். இப்பொழுது சாரா சொல்லுகிறது, இந்த 16ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரட்டும். பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரட்டும். இப்ப 2 பேரும் செய்த சொற்ப மதியனத்தினால இங்க பெரியதான ஒரு வேதனை. இந்த சாராள் மிகவும் வேதனைப்படுகிறா. ஆபிரகாம் சொல்றா, அவன் உன் கரத்துக்குள் இருக்கிறா, உன் இஷ்டப்படி செய்ய. அங்க நடந்த காரியம் நமக்கு தெரியும். 19ஆம் அதிகாரத்துல வரும்போது கர்த்தர் சொன்னபடி ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு பால் மறந்த நாளில பெரிய விருந்து பண்ணினார் ஆபிரகாம்.
பின்பு எகிப்து தேசத்தலாகிய ஆகார் ஆபிரகாமு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதே சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். முதலாவது சேர்த்துக்கொள்ள சொன்னது அவள் தான், இப்பொழுது புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறார். சொற்ப மதியினம். இந்த சொற்ப மதியினத்தினால அந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனை. இந்த இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரிகளே, இன்றைக்கு அநேக சகோதரிகள் கணவனுக்கு தெரியாம சில காரியங்களை செய்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்கிறது. இதனால குடும்பத்துல பெரிய பிரச்சனை, சொற்ப மதியினம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரி, அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில சொற்ப மதியினத்திற்கு இடம் கூடாதிருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். கணவனுக்கு தெரியாம கடன் வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது, இதனால அநேக குடும்பத்துல பிரச்சனையை நான் பார்த்திருக்கிறேன். சொற்ப மதியினத்தினால பெரிய நஷ்டத்தை, கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சாராளுடைய சொற்ப மதியினத்தின் நிமித்தம் பெரிய பிரச்சனை இன்றைக்கும் சரித்திரத்தில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. சொற்ப மதியினம் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் எப்படி காணப்படுகிறது? இன்னும் கூட இந்த லோத்துடைய மனைவியை குறித்து கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதம் குமாராவை அழிக்க சித்தம் கொண்டார். ஆனாலும் ஆபிரகாமை நினைத்து லோத்துவை வெளியே அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் தாமதித்த பொழுது தூதர்கள் போய் கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வந்தார்கள். பின்னிட்டு பாராதே, ஆதியாகமம் 19:17 சொல்லுகிறது, பின்னிட்டு பாராதே ஓடு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 19:26 நாம் வாசிக்கிறோம், இங்கே லோத்தினுடைய மனைவி, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால். தொடர்ந்து அங்க நடந்த காரியம், இங்கே லோத்தும் பிள்ளைகளும் ஒரு கெபியில இருக்கிறாங்க. நமக்கு சந்ததி உருவாக வேண்டும், வேறு யாரும் இல்லை என்று சொல்லி தகப்பனுக்கு மதுவை கொடுத்து சயனிக்கிறார்கள், உறவு கொள்ளுகிறார்கள், முறையீடான சந்ததி உருவாகிறது. அப்படி என்று சொன்னா லோத்தினுடைய மனைவியின் சொற்ப மதியினத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்துல பிரச்சனை. சாராளுடைய சொற்ப மதியினத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்துல பிரச்சனை. இன்றைக்கு சொற்ப மதியினம் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சொற்ப மதியினத்திற்கு நாம் இடம் கொடாமல் நம்மை காத்து கொள்வோம். இந்த சொற்ப மதியினம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும், பெரிய ஆசீர்வாதத்தை அது இழந்து போக பண்ணும். மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமாள தைலத்தை நாறு கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். நோவாவுடைய சொற்ப மதியினம், அவர் பெயர் பெற்றவர் தான், கனம் பெற்றவர் தான். சொற்ப மதியினம் அந்த சந்ததியில் சாபத்தை கொண்டு வந்தது. ஆரோனுடைய சொற்ப மதியினம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அது வழிவிலக பண்ணிட்டு தேவன் கோபப்படத்தக்கதான காரியங்களை அந்த சொற்ப மதியினம் கொண்டு வந்தது. மோசே ஆரோனுடைய சொற்ப மதியினம் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி அது தடையாய் காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய சொற்ப மதியினம் நம்முடைய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்திற்கு நம்மை தடை பண்ணுகிறதாய் காணப்படக்கூடாது. இன்னும் சாராள் லோத்துடைய மனைவியை சொன்னேன், அவர்களுடைய சொற்ப மதியினத்தின் நிமித்தம் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகள். நம்முடைய ஜீவியத்தில் சொற்ப மதியினம் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, சொற்ப மதியினம் எங்களை நாரி கெட்டு போக பண்ணும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. வேதத்திலிருந்து சில வசனங்களை இதற்கு ஆதாரமாக நாங்கள் தியானித்தோம். நோவாவுடைய சொற்ப மதியினம் அந்த குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வந்ததப்பா. ஆரோன் மோசே என்பவருடைய சொற்ப மதியினம் இந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி இந்த பெரிய பாக்கியத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணினது. அப்படியே சாராள் லோத்தினுடைய மனைவியுடைய சொற்ப மதியினம் அவருடைய குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்ததப்பா. நாங்களும் சொற்ப மதியினத்தினால் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடாதபடி, எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு இடம் கூடாதபடி இந்த நாளில எங்களை நீர் உணர்த்தும், எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு காரியம் நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவேளை கடந்த நாட்களில் சொற்ப மதியினத்தின் நிமித்தம் வாழ்க்கையில பிரச்சனை, அநேக போராட்டங்கள், அநேக ஆசீர்வாத தடைகள் காணப்பட்டாலும் இந்த நாளில உம்முடைய கிருபையினால் உம்முடைய நாமத்திலே கெஞ்சி கேட்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கிருபையாய் இறங்கி தடைகளை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி நீர் செய்ய போறதற்காய் நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.